ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம தெருவில் சாக்கடை வசதி இல்லை, மழை பெஞ்சா பெரும் தொல்லையாக இருக்குது. அதுதான் ஆன்லைனில் அரசாங்கத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு இது தேவையா? எல்லாருக்கும் இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு? இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுங்க. பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாதுமா, சாக்கடை இல்லாமல் நம்மளும் தானே கஷ்டப்படுறோம். நீங்க ஒரு ஆள் சொல்றதுனால தீர்வு வந்துட போகுதா? இல்ல எல்லாரும் ஒன்னா கேட்கலாம் வாங்க அப்படின்னு நீங்க கூப்பிட்டோன்னே எல்லாரும் உங்க பின்னாடி வந்துட போறாங்களா? உங்களுக்காக நாங்க வரோம். உங்களோட தனிமனித அடையாளத்தை வெளிப்படுத்தாம உங்க ஏரியா மக்களோட ஒருமித்த கருத்தினை அரசாங்கத்துக்கிட்ட எளிய முறையில தெரிவிச்சு அதற்கான தீர்வை பெறலாம். ஏங்க நம்ம காதுல நல்லா பூசுத்த பாக்குறாங்க, சொல்றது யாருன்னு தெரியாதான், அப்புறம் எப்படி அது நம்ம தெருவோட பிரச்சனைன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும்? குடிநீர், சாக்கடை, பள்ளிக்கூடம், பொது கழிப்பிடம் உள்ளிட்ட உங்களது சமுதாய அடிப்படை தேவைகளின் குறைகளை இந்த மகதி கையேடுல இருக்கிற கணினி குறியீடை வச்சு மகதி செயலி மூலமா குறை இருக்குன்னா சிகப்பு பொம்மையும், குறைய நிறைவேற்றிட்டாங்கன்னா பச்சை பொம்மையும், குறைய நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆரஞ்சு பொம்மையும் அழுத்தி உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். கூடவே பக்கத்துல இருக்கிற மைக் பட்டனை அழுத்தி எந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறத துல்லியமான விவரத்தையும் நீங்க தெரிவிக்கலாம். இந்த ஆப்ல நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை 3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மகதி கையேட்டுல நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். அதை நீங்க எப்ப வேணாலும் சரி பார்த்துக்கலாம். பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கைடு கொடுப்பாங்களா? ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு மகதி கையேடு வீதம் கொடுப்போம். மாட்டினீங்களா? இப்பதான் சொல்றது யாருன்னே தெரியாதுன்னு நீங்க, அப்புறம் இப்ப ரேஷன் கார்டுக்கு ஒரு கைடுன்னு சொல்றீங்க. ஒரே பித்தலாட்டமால இருக்கு. இந்த மகதி கையேட்டில் இருக்கிற கணினி குறியீட்டோட இணைப்பதற்கு மட்டும்தான் ரேஷன் கார்டு நம்பர். மற்றபடி உங்களோட நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இப்படி எதுவுமே நீங்க தனியா தர தேவையில்லை. சரி, தனி மனித அடையாளம் இல்லாம சொல்லலாம், ஒத்துக்கிறோம். ஆனா ஏரியா மக்கள் எல்லாரும் கூட வருவாங்கன்னு சொன்னீங்களே, அது எப்படி? 80% மேல குறைகள் பதிவாச்சுன்னா அந்த தொகுதி எம்பி, எம்எல்ஏ, நகராட்சி அல்லது பேரூராட்சி தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர் வரைக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்க சொல்லி முதலமைச்சர் ரிப்போர்ட்ல இருந்து மெசேஜ் வரும். இப்ப சொல்லுங்க, முதலமைச்சர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்தா வார்டு கவுன்சிலர் கண்டிப்பா அந்த வேலையை செஞ்சுதானே ஆகணும். ஆமா ஆமா, அவர் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப சொல்லுங்க, எந்த பட்டன் அமுக்குவீங்க? செஞ்சுட்டாங்கன்னா பச்சை பட்டனை அமுக்க வேண்டியதுதான். அது அந்த அரசியல் தலைவருக்கு நீங்கள் உடனடியாக கொடுக்கின்ற வெகுமானம். அதுவே வருகின்ற தேர்தலில் நீங்கள் அவருக்குத்தான் வாக்களிப்பீர்கள் என்ற உத்தரவாதம். அட ஆமாங்க, அற்புதமான திட்டமா இருக்கு. இந்த திட்டத்திற்கான ஆதரவை பெற நாங்க யூடியூப் சேனல் மகதி PSS அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனல்ல திட்டம் சார்ந்த விளக்கங்களை பதிவிட்டு இருக்கோம். நீங்க எங்க மகதி PSS சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி திட்டம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ புரிஞ்சிருச்சு. யூடியூப் வருமானமா? இந்த சேனலை பேங்க் அக்கௌண்டோட இணைக்கல. இந்த சேனல் மக்கள் ஆதரவை தெரிவிக்கிறதுக்காக மட்டுமே. இப்படி பெருவாரியான மக்கள் கேட்கும் பொழுது அது அரசியல் தலைவர்கள் கவனத்தை ஈர்த்து அனைத்து கட்சிகளும் இத்திட்டத்தை செயல்படுத்த முனைவார்கள். நல்ல முயற்சி. நாங்களும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறோம். நீங்களும் இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மகதி PSS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த திட்டம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க.